உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. 2031 என்ன நடக்கும்? ஒரு மாற்றம் ஏற்படும்னு அண்ணாமலை சொல்றாரு. மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமா மாற்றம் ஏற்படும். மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவர்களே இருந்துட்டாங்க, ஒரு புது மாற்று அரசியல் தேவை, அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க ஒரு முதலமைச்சர் புது இடத்துல இருந்து வரணும்னு நினைச்சாங்க. ஆனா நல்லது செஞ்சிருந்தா ஏன் மக்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க இல்ல. அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்து முழுமையா வெளியில வந்துட்டேன்னு சொல்றதுக்கான உதாரணமா வந்தே மாதரம் பாடல போடல, தமிழ் தாய் வாழ்த்து போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பொது வெளியில பேசி, நான் இந்த மாதிரியான அரசியல் செஞ்சாதான் நீங்க நினைக்கிற திமுகவை வீழ்த்த முடியும், இப்படிலாம் செஞ்சாதான் நான் இங்க சர்வே பண்ண முடியும். இப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு அடுக்கடுக்கான முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான குற்றங்கள்லாம் வெளியில வந்து இது வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்து வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் திமுகவினுடைய அமைச்சர் எந்த அமைச்சர் மீது இல்ல, எல்லா அமைச்சர் மேலயும் போடுவாங்க. யார் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க? போடுவாங்க. அப்படின்னா அப்ப ஊழல் நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல தாவேக ஆட்சி அமைச்ச 2 மாதத்துல எதை பண்ணாங்களோ இல்லையோ ஊழலை ஒழிச்சிட்டாங்க, லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு பொது வெளியில பேசப்படுது. ஏன் முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காரு நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. எங்க ஒழிச்சிட்டாரு? சும்மா அவர் சொல்லிக்கலாம். அவருக்கு அரசுல என்னென்ன துறை இருக்கு, இருக்கிற அவங்க 107 எம்எல்ஏ இருக்காங்களா, அத்தனை பேரையும் சொல்லிடுவாரு. அவரு யாருன்னு கூட தெரியாது. அவரு சேலஞ்ச் மாதிரி சொல்றீங்களா? சேலஞ்ச் மாதிரியா சொல்றேன். நாளைக்கு காலைல பிரஸ் மீட் கொடுத்து 107 எம்எல்ஏ பேரையும் சொல்லுங்க. பிரஸ் மீட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அதிமுகவும் திமுகவும் சேர இருந்துதான் அதிமுகவோட எம்எல்ஏக்கள்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? நீ ஒரு ஒழுக்கமானவன் நியாயமானவன் தானே நீங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே வெளியே வந்திருக்கணும்ல. அப்ப இத்தனை நாள் நடுவில் என்ன பேரம் பேசிட்டு இருந்தீங்களா? பிஜேபி, விஜய், அண்ணாமலை 3 பேரை சேர்ந்து திமுகவை ஒழிக்க பாக்குறாங்க. பிஜேபின்ற அந்த பாசிச இதுல இருந்து அம்புல இருந்து விடப்பட்ட வில்கள் தான். நீங்க இப்போ பொதுவா அவர்கள் பதவி ஏற்ற நாள்ல இருந்து பாருங்க, பாஜகன்ற வார்த்தையை அவர் எங்கன்னா பயன்படுத்தினாரா? நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் இளம் பேச்சாளர் பம்மல் தினேஷ் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டை நிறைவு செஞ்சிருக்காரு. அதுக்கு பல ஆதரவுகள் திரண்டு இருந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க மாநாடு? அதாவது பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலரான ஒரு லீடர் ஒரு மாநாட்டை நடத்துறாங்க அப்படின்னும் போது அதற்கான வரவேற்பு தமிழ்நாட்டு மக்களிடையே எப்பவுமே இருக்கும். அது இவருக்குன்னு இல்லை, நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா பல பேருக்கு இது மாதிரி வரவேற்புகள் இருக்கு. ஆனால் அவருடைய ஐடியாலஜி, அவருடைய கொள்கைகள் எந்த அளவிற்கு மக்களோட இணக்கமா இருக்கு, மக்களுக்கு தேவையானதா இருக்கா, அவர் வைக்கக்கூடிய ஐடியாலஜி மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் அதே வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்ப நம்மளுடைய மக்களுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய ஆதரவும் நம்ம பெறணுன்றதுக்காக அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப யாரையுமே அட்டாக் பண்ணாம அப்படியே ஸ்மூத்தா போறாரு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா அவரு யாரையுமே மீன்ஸ் முக்கியமா தாவேக்காவை தான் சொல்றேன், அவங்களதான் அழுத்தம். அதுக்கு அதான் புதுவாள் வந்துட்டான் அப்படின்றதுக்காக இப்ப அவரு அவங்கள விமர்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கொஸ்டின் என்னங்க ரைஸ் ஆகும், நீங்களே புதுசு தானே அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதனால புதுசா வரவங்கள நம்ம ஒரு தப்பு பண்ணா அவங்கள தட்டி கொடுத்து தூக்கி விடணும், அமுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்காரு. எதனாலனா அது நானும் ஒரு புதுசு தான், எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, இவர் வந்தவன குறை சொல்லல அப்படின்றத நான் இங்க காட்டிக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பு கொடுத்து அதுக்கான சரியான நேரங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை தான் உருவாக்கியிருக்கிறாரு தவிர அவருடைய எண்ணம் அதெல்லாம் கிடையாது. அவருடைய நிழல் சாயம், பிஜேபியினுடைய சாயம் அப்படியே தெரியுது. இவர்களை மாற்று வழியில திமுகவை அழிச்சாகணும், அதுக்கு எல்லா வகையான வழிகளையும் பிஜேபி கையாளும். அந்த பாசிச பாஜக அவர்கள் முதல்ல நேரடியா அவர்கள் களை இறங்கினாங்க. அவர்கள் களை இறங்கி நேரடியா மோதி பார்த்தாங்க, முடியல. ஆனா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து எதிர்த்து பார்த்தாங்க, தோல்விதான். அதன் பிறகு பல்வேறு ஊழல் வழக்குகளை லஞ்ச அமைப்புகளை வச்சு
இடி அவங்கெல்லாம் வச்சு மிரட்டி அமைச்சர்களை மிரட்டுறது இதெல்லாமும் செஞ்சு பார்த்து வட மாநிலங்கள்ல எதெல்லாம் அவங்க வந்து தன்னுடைய துருப்புச்சீட்டுகளா பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சாங்களோ எதெல்லாம் வச்சு அவங்கள மிரட்டி அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களை மிரட்டி இப்ப மகாராஷ்டிரால எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிவசேனாவுடைய ஆட்சியை கலைச்சாங்க. எப்படி பண்ணாங்க? எல்லாமே வந்து அந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அங்க இருக்கக்கூடியவங்களை கலைச்சு ஆட்டத்தை கலைச்சு செய்யக்கூடியதுதான். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுதான் செய்வாங்க. இது எதுவுமே தமிழ்நாட்டுல எடுபடலை. திமுக அவ்வளவு ஒரு கட்டமைப்பான ஒரு ஸ்ட்ராங்கான, அதான் சொல்றேனே, அந்த அண்ணாவினுடைய அந்த கொள்கையில உறுதியா இருந்ததுனால இது எதையுமே மக்கள் பிரதிநிதி கிட்ட செய்ய முடியல. அதற்கு துருப்புச்சீட்டா அவர்கள் பயன்படுத்திய ஒரே ஆள் தான் நடிகர் விஜய் அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு. அவரை வச்சு மக்களை ஏமாத்தி எப்படியோ வாக்குகளை பெற்றுட்டாங்க. அதே பாலிசியில அவங்க இன்னொருத்தர் ஆப்போனண்டா வந்து திமுக மக்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது அப்படின்றதுலயும் பிஜேபி உறுதியா இருக்கு. நீங்க அரசியல் விமர்சகர்கள் அரசியல்ல உற்று நோக்கக்கூடியவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், திமுக ஆப்போனண்டா கூட வைக்க கூடாது, அதுவே நம்மளுக்கு பெரிய ஆபத்து. பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய பாஜக திமுக அகைன்ஸ்டா இருந்தா கூட ஆபத்து. ஆட்சிக்கு 50 வருஷம் திமுக வரலன்னா கூட திமுகன்ற கொள்கை இருக்கும், திமுகன்ற கட்சி இருக்கும், கடைசி தொண்டன் இருக்க வரைக்கும் திமுக இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அண்ணா திமுக ஒரு சில பிரச்சனைகள்னால எவ்வளவு ஒரு தளர்ந்து போச்சுன்றது நம்ம பாக்குறோம். ஆனா திமுக அந்த நிலையே வராது. கடைசி வரை திமுக உயிர்ப்போட இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு தான் அண்ணாமலைன்ற செகண்ட் ரூட்டை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுதான் அந்த மாநாடும் அவர் ஆரம்பிச்சிருக்கிற இயக்கத்தை பத்தினோட என்னுடைய பார்வை, அரசியலினுடைய பார்வை அப்படிதான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை வச்சு தனியா நின்று இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கி முன்னேற பாக்குறாரா, இல்ல பிஜேபி விஜய் அண்ணாமலை 3 பேரை சேர்ந்து திமுகவை ஒழிக்க பாக்குறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல நானும் ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்து தான். இவர்கள் எல்லாமே அண்ணாமலை விஜய் அவர்கள்லாம் தனித்தனிலாம் கிடையாது. இவர் 2 பேருமே பிஜேபின்ற அந்த பாசிச இதுல இருந்து அம்புல இருந்து விடப்பட்ட வில்கள் தான். திமுகவை நோக்கி விடப்பட்ட அம்புகள் தான் அது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இவர்களை இயக்குவது பிஜேபி தான். அதுல ஏன்னா நீங்க இப்போ பொதுவா அவர்கள் பதவியேற்ற நாள்ல இருந்து பாருங்க, என்னுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு சொன்னாரு. எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் சொன்னாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி பாஜகன்ற வார்த்தையை அவர் எங்கன்னா பயன்படுத்தினாரா? எங்கன்னா ஒரு இடத்துல பயன்படுத்தி இருப்பாரா? ஆளுநர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு ஆலோசனை நடத்துறாரு. இது வந்து மக்கள் பிரதிநிதி ஆளுநர், அவருக்கு அந்த மாதிரி அதிகாரமே கிடையாது. அதை செய்யறாரு. அதுக்கு என்ன எதிர்வினை ஆட்டினாங்களா? எதுவுமே செய்யல, அமைதியா இருக்கிறாங்க. அந்த விஜி ராம்ஜி அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை, அது பேர் கூட எனக்கு வாயில நுழையில, அது மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த இதுக்கு ஆதரவு, அது வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி நமக்கு மாநில அரசுக்கு இழப்பீடு. அதை ஏற்கிறதுனால அதை ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்ம திமுக அரசாங்கத்துல அதை ஏற்கவே முடியாது, நம்ம உறுதியா இருந்தோம், பல போராட்டங்களை செய்தோம். அதை ஏத்துக்கிட்டாங்க. ஜல்ஜீவன் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. இப்படி படிப்படியா ஒரு விஷயத்தையா பிஜேபி தாங்கள் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டே வருது. அதனால பிஜேபியினுடைய கீழே தான் இவர்கள் 2 பேருமே இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது 2031 என்ன நடக்கும்? ஒரு மாற்றம் ஏற்படும்னு அண்ணாமலை சொல்றாரு. மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமா மாற்றம் ஏற்படும். அது திமுக கிட்ட இருந்து தான் வரும் அந்த மாற்றம். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு உண்மையான ஒரு இதை பேச விரும்புறேன். ஏன்னா ஒரு 60 ஆண்டு காலம் இரு கட்சிகள், ஒரு மாபெரும் தலைவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க. மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர்களே இருந்துட்டாங்க, ஒரு புது மாற்று அரசியல் தேவை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவா இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரே இடத்துல ஒரு பொருளை வாங்க மாட்டோம், மாறி மாறி வாங்குவோம். அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க ஒரு முதலமைச்சர் புது இடத்துல இருந்து வரணும்னு நினைச்சாங்க. ஆனா நல்லது செஞ்சிருந்தா ஏன் மக்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க இல்ல? அதாவது நீங்க சொல்றது அதிமுக இப்படி இருந்தது, அதை மீறி நம்ம திமுகவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி வாக்களிச்சோம். திமுக என்ன பண்றாங்க? மகளிர் விடியல் பயணம் கொண்டு வராங்க. மகளிரினுடைய வாழ்க்கையில பெரும் பங்கு உயர்த்துறதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்யறாங்க. தோழி விடுதிகள், அத மகளிர் உரிமை மாற்றம் தேவைப்படுது மக்கள். அதுதான் சொல்ல வரேன். மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே இவ்வளவு மாற்றங்கள். பொருளாதாரத்துல நம்ம இப்போ டபுள் டிஜிட்டை தொட்டுட்டோம். இது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை விட ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரம் அதிகமா இருக்கிறது இதுதான் முதல் தடவை. அந்த அளவிற்கு இப்ப திமுக வாக்களிக்கும் போது இந்த நிலைமை வந்து இவ்வளவு தூரம் நம்மள எடுத்துட்டு வந்திருக்காங்களே. சரி, புதுசா வரவரு திமுகவுடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பியை தான் வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறாரு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு பேர் மட்டும்தான் மாற்றி கொடுத்தாரே தவிர்த்து, திமுக என்னன்னா செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்தோம். அந்த 6 சிலிண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கல. ஏன்னா அது வந்து பொதுவா
என்ன நினைச்சாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும், அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு ரொம்ப கடினமான ஒரு வாக்குறுதிகள், அதெல்லாம் செய்ய முடியாது, அதனால அதெல்லாம் கொடுக்கல. இவங்க வந்து அதிகப்படியான ஆசைகளை தூண்டிட்டாங்க மக்கள் இடத்துல. அது ஒரு 50% வந்து இது. இப்ப திமுக இப்படிதானே, பொருளாதாரம் கீழே இருக்கும்போது திமுக வந்து அதை இவ்வளவு தூரம் உயர்த்தி நிறுத்தி நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினாங்க. இப்போ பொருளாதாரம் நல்ல நிலையில இருக்கு, இவங்க பண்ணிட மாட்டாங்களா, இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்போமே, இவங்க தான் இத்தனை வருஷம் இருந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலைய அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனால் இதுவும் நல்லதுக்கு தான். ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு அதாவது நிழலினுடைய அருமை வெயில்ல போனாதானே தெரியும். அப்போ அந்த மாதிரிதான் இப்போ நடக்குது. இப்போ இன்னொருத்தர்கிட்ட ஆட்சி போயிருக்கு, அவர் எப்படி நடத்துறாருன்றத வச்சுதானே திமுகவினுடைய ஆட்சி எவ்வளவு சிறப்பான ஆட்சின்னு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போட்டா எந்த முதலீடுனா இருக்க முடியுமா? கடந்த காலத்துல திமுக ஆட்சி காலத்துல தொழில்துறை அமைச்சரா இருந்தவர் எவ்வளவு முதலீடுகளை உள்ள ஈர்த்தாரு, எத்தனை கம்பெனிகளை வெளியே போடாம, பல தொழிற்சாலையில வெளியே போடாம தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு கூட ஃபோர்டு திருப்பி இங்க வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், கடந்த ஆண்டுல ஃபோர்டு நிறுத்திட்டாங்க, அதை திருப்பி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முக்கிய ஒரு காரணம் கடந்த திமுக ஆட்சி காலம் அவங்களுக்கு கொடுத்த அந்த மானிய சலுகைகள். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட், நம்ம வரி வருவாய் வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த மாவட்டத்தை, அந்த குறிப்பிட்ட மாவட்டமோ பக்கத்து மாவட்டமோ சேர்ந்தக்கூடிய பல பேர் அதனால பயனடைவாங்க. இப்படி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரும்போது அதற்கு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அது திமுக கிட்ட இருந்தது, இனி வரும் ஆட்சியில இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, அவங்க அதை விட்டுருவாங்கன்ற ஒரு அச்சத்துல சொல்றேன். ஏன்னா அவங்க போகக்கூடிய நடைமுறையோ அவர்கள் அணுகக்கூடிய விதமோ வந்து சரியான விதம் கிடையாது. அதுதான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, இவ்வளோ நல்லது பண்ணி ஏன் இதுவாச்சுன்னு சொல்லிட்டு, அது மக்கள் அவங்க வந்து இவங்க தான் பல விதமான ரூட் மாஃபியா வேலைக்கெல்லாம் செஞ்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் ஆட்சியை பிடிச்சது நம்ம எதுவும் சொல்ல, மக்களுடைய தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதற்கான அவர்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த வெறும் 50 நாள் ஆயிருக்கு. இந்த 50 நாள்ல எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம், பெண்கள் பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அவங்க நடந்த பாலியல் குற்றங்கள்ல பார்த்தா தாவேக்காவினர் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அதெல்லாம் பார்க்கும்போது பாலியல் குற்றம் பண்றவன் ஒட்டுமொத்தமா தாவேக்கால தான் இருக்கானோன்ற ஒரு நிலை அப்படிதான் இருக்கு. நீங்க தினம் ஒரு நியூஸ், தினம் ஒருத்தர் பாலியல் குற்றங்கள்ல மாட்டுறாங்க. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம பள்ளிக்கூடங்கள்ல, நீங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு ஒரு மாணவர்கள்கிட்ட போயிட்டு இவருடைய நேத்து கரூருக்கு போயிருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் பண்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா? எதிர்கால தலைமுறைக்கிட்டு நம்ம என்ன விதைக்கணும்? நம்ம திமுக ஆட்சி காலத்துல ஒரு கல்வியாளர் கூட்டத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. என்ன தெரியுங்களா பேசுறாரு? அதாவது உலக தரத்துல நம்ம கல்வியை வளர்க்கணும். கல்வியாளர் கூட்டத்துல சொல்றாரு, உலக தரத்துல நம்ம கல்வியை வளர்க்கணும். அதாவது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரீன் எனர்ஜி, இதுல நம்ம வந்து அதிகமான பாடத்திட்டங்களை கொண்டு வரணும். கல்வியாளருக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி அறிவுரை தரணுன்றதுக்கு உதாரணம் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட ஒரு முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம மாணவர்கள் வந்து இன்னோவேட்டிவாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, சொல்யூஷன்ஸ் தருபவர்களாக. ஏன்னா சைனா, ஜப்பான், அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து அப்படிதான் தங்களுடைய மாணவர்களை உருவாக்குறாங்க சின்ன வயசுலயே. இப்போ இந்த நம்ம நான் முதல்வன் திட்டத்துல ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்து அந்த மாணவர்களுடைய உளவியல் பண்புகளை ஆராய்ந்து அதற்கேற்ப வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. சைனால அதுதான் இன்னைக்கும் நடக்குது. ஒரு குழந்தைய தன்னை வந்து சிறு வயதிலேயே அவர்கள் வந்து பார்த்துருவாங்க. இந்த குழந்தை வந்து எதுல ஆக்டிவா இருக்கான், இவனுக்கு என்ன மாதிரியான நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தா அவன் அதில் மேலே வருவான், எதுல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்னோ அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மூலிமா அதை ஆராய்ஞ்சு அதுக்கு மட்டும் அவனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சைனா பார்த்தீங்கன்னா அதிகமான தங்கப்பதக்கங்களை விழும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ரீசன் அதுதான். அவனை சின்ன வயசுலேருந்தே அதுக்கே ட்ரெயின் பண்ணி வளர்ப்பாங்க. பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும். உங்கள் படங்களை காமிச்சியோ நீங்கள் பேசுறத காமிச்சியோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவளை வந்து முட்டாள்களாக மாற்றுவது வந்து ஒரு நல்ல அரசுக்கு அழகு கிடையாது. முதல்ல கல்வி கூடங்கள்ல அரசியலை கொண்டு போய் புகுத்தலாம். எப்படி புகுத்தணும்னா, நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் எப்படிலாம் நம்ம கடந்து வந்த பாதை, எப்படிலாம் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, அதற்கான அடித்தளம்லாம் எப்படி போட்டிருக்கோன்ற அரசியலை தான் கொண்டு போகணுமே தவிர்த்து ஒரு கட்சி தனக்கு உண்டான வரலாறு எடுத்துன்னு போய் சொல்றது வந்து இங்க அழகு இல்லை. அதை தான் விஜய் அவர்கள் செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா
வளர்ந்து வரக்கூடிய மாணவர்களை வந்து சீர்குலைக்கும் வேலையா தான் நான் பாக்குறேன் இதை. ஓகே, பள்ளி கல்விகள்ல இந்த மாதிரியான காட்சிகள் போட்டதுக்கு தான் ராஜ்மோகன் அவர்களுக்கு தெரிஞ்சு உடனடியாக பணி நீக்கம்லாம் செஞ்சிருக்காங்கல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? நான் என்ன கேட்குறேன், பணி நீக்கம் செய்றீங்க, யாரை பணி நீக்கம் செய்றீங்க? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியரை. நீங்க அதுக்கு பதவி விலகிடுவீங்களா? போட்டுட்டாங்கல்ல, இன்னைக்கு நடக்குதா? ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அப்பயே கல்விக்கூடங்கள்ல கொடிலாம் நட்டாங்க. அந்த தாவேக்காவினுடைய கொடிலாம் கல்லூரிகள்ல முதல் கொண்டு நட்டாங்க. அந்த பாட்டுலாம் போட்டாங்க. அப்பயும் இதே தானே சொன்னீங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு. இப்பயும் அதே தான் சொல்லிடுறீங்க, இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த விதமான நடவடிக்கை? அதான் சும்மா வெற்று அறிக்கை. நம்ம எதுவும் சொல்லாம இருக்கக்கூடாது, ஏதோ ஒண்ணு பதிவு பண்ணணுன்றதுக்காக ஒரு வெற்று அறிக்கையா தான் நாங்க பாக்குறோம். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்து முழுமையா வெளியில வந்துட்டேன்னு சொல்றதுக்கான உதாரணமா வந்தே மாதரம் பாடல போடல, தமிழ் தாய் வாழ்த்து போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பொது வெளியில பேசிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து ஒட்டுமொத்தமா அடிமை ஆயிட்டேன்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கு. ஓகேங்களா, நான் வேற வழியே இல்லை, ஃபுல் சரண்டர், பிஜேபி கிட்ட ஃபுல் சரண்டர், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் நடக்கிறேன்னு. இவர் வந்து அதற்கு கொஞ்சம் அகைன்ஸ்டா, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட நல்ல நெருக்கமானவர் இவர். நான் இந்த மாதிரியான அரசியல் செஞ்சாதான் நீங்க நினைக்கிற திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத அவர் ஒரு தெளிவான பிளானோட வராங்க. இப்படிலாம் செஞ்சாதான் நான் வந்து இங்க சர்வே பண்ண முடியும், நான் இல்ல தனி கட்சி தொடங்குறதுனால எந்த ஒரு பலனும் அடைய முடியாது. நம்மளுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்தணும், அவர்கள் பேசக்கூடிய சமூக நீதியை வீழ்த்தணும், அவர்கள் பேசக்கூடிய சமத்துவத்தை வீழ்த்தணும், அவர்கள் பேசக்கூடிய பெரியாரின் கொள்கைகள், அம்பேத்கரினுடைய கொள்கைகள், கார்ல் மார்க்ஸ் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் முதல் கொண்டு அத்தனையும் வீழ்த்தணும். அப்படின்னா இதெல்லாம் நான் செஞ்சாதான், நான் வந்து பிஜேபி கிட்ட இல்ல, நான் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டேன்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அதன்படி நான் செயல்பட்டாதான் இதெல்லாம் நடக்கும்னு அண்ணாமலை ஒரு ப்ரீ பிளான்டா வந்திருக்காரு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தெளிவான பிளானோட தான் வந்திருக்காங்க. ஓகே, அண்ணாமலை மத்ததெல்லாம் பேசுறது ஓகே, கணிப்புலாம் கணிக்கிறாரே, எப்படி இவ்வளவு கடன் ஆகும், தாவேக்கா ஆட்சி முடியும் போது 15 லட்சம் கோடி கடன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கணிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே நடக்குமா? அதாவது கடன்ன்றது வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிட முடியாது. ஒரு மாநிலம் ஒரு கடன் வாங்குதுன்னா அதற்கு அந்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள்நாட்டு உற்பத்தியை ஆல்ரெடி இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இத்தனை ஆண்டு காலம் என்ன செஞ்சுதுன்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல, இதை தான் செஞ்சாங்க. இந்த திராவிட அரசாங்கங்கள் இதை தான் செஞ்சுது. நம்ம உள்நாட்டு உற்பத்தியை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய சொத்து. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. 15 லட்சம் கோடி கடன் வருதுன்னா வேற வழி கிடையாது. ஆனா அதற்கேற்ற சொத்தை உருவாக்கி இருக்காங்களா? அதற்கேற்ற அரசாங்கத்திற்கு சொத்தை உருவாக்கி இருக்கிறாங்களா? இப்போ எப்படின்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், நீங்க கேட்கலாம், இப்படி ஒரு கேள்வி ரைஸ் ஆகும். எப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய இலவசங்கள்லாம், நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை இலவசங்களும் எங்க சொத்தா போய் மாறாது. ஆனா அது திராவிட மாடல் அரசு எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு பணமோ ஒரு சொத்தோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சமூகத்தை உருவாக்கும். எப்படின்னா மகளிருக்கு அந்த விடியல் பயணமோ அந்த 1000 ரூபாயை கொடுக்கறத பலர் வந்து கொடுக்க முடியாதுன்னாங்க. பலர் பேர் வந்து இது வந்து அரசாங்கத்திற்கு பெரும் வந்து பண இழப்பு தான் ஏற்படும், அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டம் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படி இருந்தும் கொடுக்குறாங்கன்னா அதை வைத்து மகளிர் வந்து தங்களுடைய வாழ்வுல கொஞ்சம் வளருவாங்க. அந்த வளர்ச்சி அவளுடைய ஃபினான்ஸ், அந்த ஒரு வேலைக்கு போறதாகட்டும், இந்த சேமிப்பு ஏற்படும். அந்த சேமிப்பு அவளோட அந்த கொஞ்சமான சேமிப்பு நாளைக்கு அவங்கள தொழில் தொடங்க வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கும். அப்ப அது ஒரு சொத்து தானே. அவங்க ஒரு வரி கட்டக்கூடிய அளவிற்கு உயரக்கூடிய அளவிற்கு தங்களை உயர்த்திப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு அடுக்கடுக்கான முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான குற்றங்கள்லாம் வெளியில வந்துட்டு? அதாவது திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்து வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும், அது எம்ஜிஆர் காலம் தொட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலம் தொட்டு எப்பவுமே அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு எந்த அமைச்சர் மீது இல்ல, திமுகவினுடைய அமைச்சர் எந்த அமைச்சர் மீது இல்ல, எல்லா அமைச்சர் மேலயும் போடுவாங்க. யார் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க? போடுவாங்க. அப்படின்னா அப்ப ஊழல் நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்ல வரல, ஒரு பொய் வழக்கு தான். அவளை அரசியல் ரீதியா பலவீனப்படுத்தணும். அவர்களுடைய மக்கள் இப்போ ஆட்சி இழந்துட்டோம், இப்ப அடுத்து நாங்க என்ன பண்ணுவோம்? மக்கள் பணியை செய்வோம். அந்த மக்கள் பணியை செய்ய தடுக்கணும். அதற்கு என்ன வழி? அவர்களை சிறைப்பிடிக்கணும். அந்த சிறைப்பிடிக்கிறதுக்கு உண்டான அரசியல் பழிவாங்கல் தான் இதெல்லாம். மற்றபடி நான் என்ன சொல்றேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லார் மேலேயும் தான் கேஸ் போட்டாங்க. யார உள்ள வைக்க முடிஞ்சது? அவங்களுடைய ஆளுங்கட்சி தானே. இன்னைக்கு கூட அண்ணன் தாமு அன்பரசன் அவர்கள் மேல போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மேல இது பண்ணியிருக்கிறாங்க.
எல்லாருமே எங்கேயுமே போலியே. அரசு தனியார் எல்லாருமே அவர் மேல போட்டிருக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து குற்றத்தை நிரூபிக்க முடியலையே. பொய் வழக்குகள் தான் போட முடியுது. யாருமே குற்றத்தை நிரூபிச்சு திமுகல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல அமைச்சர்களோ இந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஒரு நாள் சிறையில் இருந்திருக்காங்களா? வரலாறு இருக்கா? கிடையாது. அப்ப எப்படி ஊழல் பண்ணின்னு சொல்ல? பொய் வழக்கு போட வேண்டியதான். ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில இருக்கு. அதை வச்சு என்ன வேணா பொய் வழக்கு போட வேண்டியதுதான். ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதா மீது இறந்தவர்கள் பத்தி நம்ம பேச தேவையில்லை. இருந்தாலும் இப்ப நம்ம இதை பதிவு பண்ணனால இதையும் சொல்றேன். ஏன்னா அதே மாதிரி இப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதே மாதிரி அங்க ஏடிஎம்கேலையும் பாதிக்கப்படலை யாரும் அப்படின்னு. முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குக்கு அவர்கள் சிறை சென்றார்கள். அது மாதிரி திமுக மேலேயும் பண்ணலாம்ல, தப்பு இருந்தா பண்ணலாம்ல. நாங்க ஒண்ணு அதை அப்ஜெக்ஷன் சொல்லலையே. இப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க, அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூட பேட்டி கொடுப்பாரு, தப்பு இருந்தா வழக்கு போடுங்க, வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நாடுங்க, அது மூலியமா எங்க மேல ஆக்ஷன் எடுங்க, தப்பு இருந்தா அதை வெளிக்கொண்டு வாங்கன்னா சொல்றோமே தவிர்த்து நாங்க தப்பு இல்லை, நாங்க தப்பு பண்ணல, அதனாலதான் நாங்க தைரியமா சொல்றோம். அது மற்றபடி தொடர்ந்து எப்பவுமே ஊழல் வழக்குகள் போடுவது, பொய் வழக்குகள் போடுவது ஆளுங்கட்சியாக வரக்கூடிய திமுக எதிர்த்து ஆளுங்கட்சியாக வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கு. ஓகே, தாவேக ஆட்சி அமைச்ச 2 மாதத்துல எதை பண்ணாங்களோ இல்லையோ ஊழலை ஒழிச்சிட்டாங்க, லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு பொதுவெளியில பேசப்படுது. ஏன் முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காரு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? ஊழலை ஒழிச்சிட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு எதை வச்சு சொல்றாரு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆனந்த விகடன் பாத்தீங்களா, ஜூனியர் விகடன், இதுல எல்லாத்துலயுமே ஒரு இது வந்திருக்கு. என்னன்னா ஒரு அமைச்சரும் அதாவது எப்படி அந்த துறையை முன்னேற்றலான்னு ஆலோசனை பண்ணல, எப்படி நம்ம வந்து கமிஷன் வாங்கலான்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் புதுமுகமா வந்திருக்காங்க. அவர்கள் ஒரு சிறு பயத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிட்ட இருக்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல அவர் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. நான்லாம் அங்க இருந்தவன், சொல்றேன், நான் அந்த கூட்டத்துல இருந்தவன், எனக்கு தெரியும். சாதாரண திரைப்பட டிக்கெட்ல ஊழல் செஞ்ச ஆளுங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைச்சரும், அந்த ரசிகர் மன்றத்தின் மூலியமாக இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் 180 ரூபா 200 ரூபா டிக்கெட்டா 1000 ரூபாய் 1500 ரூபான்னு வித்தவங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஏதோ அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு ஒழுக்கமானவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா சமீபத்துல வந்த இங்க தாம்பரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய இது வந்தது. அவர் என்னென்ன சொன்னா, அந்த தக் லைஃப் மூமெண்ட்ல குழந்தைக்கு மாத்திரை நசுக்குனாரு, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரிலாம் தான் அவளுடைய நிலை இருக்குது. அவரு அதற்கு எப்படியான விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. தக் லைஃப் மூமெண்ட்ல குழந்தைய எடுத்துட்டு வந்து, அதுதான் சொல்றேன், குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வீடியோ முன்னாடி நிக்கிறாரு. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை யோசிக்கணும்ல. நீ தப்பு பண்ணிட்ட, நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஒரு அமைச்சரா இருக்கேன், என் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வருது, நான் என்ன பண்ணணும்? நான் தப்பு பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தானே ஒரு அமைச்சருக்கு அழகு. நான் தப்பு பண்ணாத அமைச்சரா இருந்தா தப்பு பண்ணவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது வேற மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இவரெல்லாம் வந்து ஒழுக்கமா செயல்படலை. எங்க ஒழிச்சிட்டாரு? சும்மா அவர் சொல்லிக்கலாம். அவருக்கு அரசுல என்னென்ன துறை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற அவங்க 107 எம்எல்ஏ இருக்காங்களா, அத்தனை பேரையும் சொல்லிடுவாரு அவரு. யாருன்னு கூட தெரியாது அவருக்கு. சேலஞ்ச் மாதிரி சொல்றீங்களா? சேலஞ்ச் மாதிரியே சொல்றேன். நாளைக்கு காலைல பிரஸ் மீட் கொடுத்து 107 எம்எல்ஏ பேரையும் சொல்லுங்க. பிரஸ் மீட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, அதனாலதான் சொல்றேன். அது கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் அரசியலை விட்டே விலகிடுறேன், திமுக பேசுறதே விட்டுறேன், பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு. எதனால சொல்றேன்னா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. ஊழலை ஒழிச்சிட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன் சும்மா அவர் சொல்லிக்கலாம். வந்து களத்துல வந்து நின்னு பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும் எந்த லட்சத்துல. எல்லா மாதிரியும் முதலமைச்சர் சொல்றாரே தாண்டி, இந்த ஆட்சியில நடக்கிற குற்றங்களை பேச போனா, போராட்டம் பண்ண போனா, போலீஸ்காரங்க தடியடி நடத்துறது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் இந்த ஆட்சியில நிறைய ஆட்சியில நடந்திருந்தாலும் இந்த ஆட்சியில இந்த 2 மாதத்திலேயே இவ்வளவு நடக்குதா அப்படின்னு இருக்குல்ல. இத நீங்க ஒரு டாஸ்மாக மூட சொல்லி பள்ளி மாணவர்கள் போராடினாங்க, அந்த பெண் குழந்தைங்களை போட்டு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு ஒரு மோசமான செயல். இது ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, கரூர்ல என்ன சொன்னாரு, யார் வந்து கேட்டாலும் உங்க விஜய் இருக்கேன், உங்க விஜய் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்கேன், உங்க தம்பி இருக்குன்னு சொல்றாருல. இப்ப எங்க போனாரு? டாஸ்மார்க்க தானே மூட சொல்றாங்க, பள்ளிக்கூடத்தையா மூட சொல்றாங்க? அவங்க டாஸ்மார்க்க மூட சொன்னா அந்த பள்ளி மாணவிகளை தடியடி நடத்திருக்காங்க காவல்துறையினர். ஒரு அரசை கவனிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? யாரு என்ன எதுன்னு அங்க விசாரணை நடத்திருக்கணும். ஏன்னா நடத்தினாரா?
எந்தவித ஆக்ஷனும் இல்லை, அது பாட்டு அமைதியா இருக்கு. அதான் அவர் வந்து அரசாங்கத்துடைய நடவடிக்கையில் எதுவும் ஈடுபடல. காலையில வந்து எங்க அமைச்சர் தாமு அன்பரசன் சொன்ன மாதிரிதான், காலையில ஸ்கூல் பசங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி போயிடுறாரு, அவ்வளவுதான். அது வந்து அட்டனன்ஸ் போடுற வேலையை அவர் சரியா பாக்குறாரு. மத்தபடி அவர் அரசாங்க வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு அவர் எல்லாத்தையுமே பாக்குறாரான்னு கேட்டா 1% கூட கிடையாது. ஏன்னா கடந்த திமுக ஆட்சி காலத்துல இருந்ததை விட நிலையை விட இப்ப கீழே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நிலையும் எல்லா இடங்கள்லயும் மின்வெட்டு, எல்லா இடங்கள்லயும் குப்பை பிரச்சனை, எல்லா இடங்கள்லயும் மக்கள் பிரதிநிதியை சந்திக்கவே முடியல. யார் எம்எல்ஏனே தெரியல. எங்க பல்லாவரத்துல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, எம்எல்ஏ நம்பரே இல்லை, எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்றது, அவங்க நம்பர் எடுத்து கொடுங்க, நெட்ல போடுங்களேன் வரும் அப்படின்னா. இல்ல நெட்ல ஒன்னும் அப்டேட்டே பண்ணல, அந்த லட்சணத்துல தான் இருக்கு இந்த அரசாங்கம். பழைய எம்எல்ஏ நம்பர் தான் இருக்கு, புதிய எம்எல்ஏ நம்பரே வரல. அப்போ எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் மக்களை சந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏதோ விஜய் அவர்களுக்காக எல்லாரும் கண்மூடித்தனமா ஓட்டு போட்டாங்க, ஆனால் யாருமே எம்எல்ஏக்கள் யாருமே அவர்கள் பணியை செய்யறதே கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை. ரொம்ப வருஷமா இருந்த கூட்டணி, ரொம்ப வருஷமா இருந்த நட்பு இன்னைக்கு முறிஞ்சிருச்சா? திருமாவளவன், ஸ்டாலின் இவங்களோட நட்பு முறிஞ்சிருச்சான்ற ஒரு கேள்வி பொதுவெளியில இருந்துச்சு. அதாவது கூட்டணி முறிஞ்சிருச்சான்னு கேட்டா அது அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு நாள்ல கூட திமுகவினரோ இல்ல எங்கள் தலைவரோ ஒரு இடத்துல கூட எங்களுடைய கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னு சொல்லல. திருமாவளவனே சொல்றாரு, ஸ்டாலின் தான் சொன்னாரு அப்படி இல்லையே, ஒரு இடத்துலயும் பதிவு பண்ணல. அவர் சொல்ல முடியாது, எங்கேயுமே பதிவு பண்ணல. இவர்கள் போய் கேட்கும் போது கூட நீங்க போங்க, போய் ஆதரவு கொடுங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கும் நாங்க அவர்கள் மேல உண்மையாவே அண்ணன் திருமா அவர்கள் மேல திமுகவினருக்கு பெரிய மரியாதை இருக்கு. இப்போ இருந்தது. ஏன் சொல்றேன்னா, திமுகவினுடைய கூட்டணியில இருக்கும்போது, திமுக ஆட்சி நடக்கும்போது பல பிரச்சனைகள்லாம் நடக்கும். எந்த ஆட்சியிலுமே அப்படி 100% நல்லா நடக்கும்லாம் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் நடக்கும். அப்பெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாரு. கம்யூனிஸ்டும் குரல் கொடுப்பாங்கன்னா அரசு வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்துவாங்க. அரசை இங்க தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. இன்னைக்கு அங்க போய் அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு அந்த மரியாதை எப்படி போச்சுன்னா இப்படிதான். இப்போ பக்ரீத்துக்கு பொது இடங்கள்ல மாடு வெட்டுவதை அன்னைக்கு தடை பண்ணாங்க. அதுக்கு எதனா குரல் கொடுத்தாரா? இஸ்லாமிய மக்களுக்கு அதாவது மதம் மாற்ற தடை சட்டம், பிசி, எம்பிசி, எஸ்சி இவர்கள்லாம் வந்து மதம் மாறினா அந்த இடஒதுக்கீடு கிடையாதுன்னாங்க. அதுக்கு குரல் கொடுத்தாரா? இஸ்லாமியர்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது, அதுக்கு குரல் கொடுக்கல. இந்த பொது பக்ரீத் பண்டிகைனப்போ ஒரு பிரச்சனை நடந்தது, இதுக்கு குரல் கொடுக்கல. நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள், பாலியல் குற்றங்கள் எவ்வளவு நடக்குது, இதுக்கு எதுவுமே பேசல. எல்லாருமே தியான நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ திமுக ஆட்சினா ஒரு மாதிரி பாத்தீங்க, இப்போ இந்த ஆட்சின்னும் போது ஏன் இப்படி பாக்குறீங்கன்னா அவர்கள் என்ன எதனா செஞ்சுட்டாங்களா பெருசா உங்களுக்கு அப்படின்ற கேள்வி எழும்ல. திமுக ஆட்சியில நீங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா, அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். நீங்க வந்து எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி கட்சியில எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலதான் வச்சிருந்தார் எங்களுடைய தலைவர். பரவாயில்ல சொல்லுங்க, அப்பதான் மக்களுடைய குறைகள் எங்களுக்கும் தெரியும், அப்பதான் அதை நாங்க நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு என்னைக்கு பேசினார் கடைசியா மக்கள் குறைகளை பத்தி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் லாஸ்டா என்னைக்கு பேசினாரு? ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தி இருக்காரா? இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. இப்போ அந்த விஜி ராம்ஜி அந்த திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அவர்களும் சேர்ந்துதான் எங்க கூட போராடினாங்க. அது பேரை மாற்றக்கூடாது, அது வந்து மாநில அரசினுடைய நிதி எல்லாம் வந்து இது பிரச்சனை வரும்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தான் இன்னைக்கு திமுக கூட்டலாம் போராடினாரு. இன்னைக்கு அதை பத்தி ஏன்னா கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா? அந்த அரசாங்கத்துக்கு இணையா இவருமே பிஜேபி கூட போயிட்டாரோன்ற எண்ணம் தான் எங்களுக்கு வருது. என்னடா இருப்பாருன்றது நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, பிஜேபியினுடைய எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதனால அவருக்கு எங்க மேல அவர் மேல எங்களுக்கு எல்லாம் நல்ல மரியாதை. ஆனால் இன்னைக்கு இதுக்கெல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. அரசு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு அந்த திட்டங்களுக்குலாம் நம்ம கையெழுத்து போடக்கூடாது, அது வந்து நம்மளை வீணடிக்கக்கூடிய திட்டம்னு சொல்லி ஒரு அரசுக்கு அறிவுறுத்தணும்ல. புது அரசு தானே. விஜய் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கறது கிடையாது. அப்ப என்ன தோணும்? எங்க அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி சோஃபா செட்டில் ஆயிடுச்சான்ற மாதிரி தானே தோணுது. இன்னொரு பக்கம் திருமாவளவன் பேசினது திமுகவும் தாவேக்காவும் இணைறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுதான். அதுக்கான எதிர்ப்புகளும் கிளம்புது, சப்போர்ட்டும் கிளம்புது. இந்த எப்படி பார்க்கலாம்? இது பாசிச பாஜகவை எதிர்க்க யார் வேணாலும் ஒன்றிணையலாம். திமுகவும் தாவேக்காவும் ஒன்றிணையலாம்னு சொல்றாங்கல்ல. திமுக பாசிச பாஜகவை எதிர்க்க 100% வலிமையோட இருக்கு, எதிர்ப்பு குணங்களோட இருக்கு. அடிமட்ட தொண்டன் வரை நான் வரை சொல்லுவேன். எங்க அண்ணன் உதயநிதி சொன்னதை
அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன்னு உறுதியா நாங்க சொல்லுவோம். திருப்பரங்குன்றத்துல யாராச்சும் வாய் திறந்தாங்களா? திமுக அன்னைக்கு எலெக்ஷன் நேரம் கூட பார்க்காம அப்ப கூட நிறைய பேர் சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கு திமுக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து ஒரு பக்கமாலாம் யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணல, நியாயத்தின் பக்கம் நிக்கிறோம்னு அன்னைக்கும் உறுதியா நின்னோம். இது மாதிரி அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய, கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த எந்த பிரச்சனை வந்தாலும் பிஜேபியை வலிமையா எதிர்க்கக்கூடியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரே ஒரு மனிதர் தான். இதை பண்ணக்கூடியது நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான். இன்னி வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சு. பிஜேபின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லாத தாவேகா கூட எங்களை கூட்டணி சேர சொன்னா இது நியாயமா? பிஜேபியோட சேர்ந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து எதிர்க்கணும்னு சொல்றாரு? அதாவது தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து எதிர்க்கணும்னா அவருக்கு என்னன்னா, இப்ப இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே எங்களுக்குலாம் அப்படி தோணுது. இப்படி ஒருங்கிணைச்சு திருப்பி அவர் எம்பி ஆகலான்னு தான் நினைக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது. இல்லைன்னா ஏன்னா மக்கள் வந்து இப்போ வேணா விஜய்க்கு வாக்களிச்சிருக்கலாம், ஆனால் நிச்சயமா எம்பி தேர்தல் அப்படிலாம் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு தெளிவான ஆட்களை அனுப்பணுன்றதுல மக்கள் தெளிவா இருப்பாங்க. அது வந்து இவருக்கு பாதிப்படையுமோ அப்படின்னு யோசிக்கிறாரோன்னு தான் எங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப மோசமான யோசனையா இருந்தாலும் அவரு இப்படிலாம் பேசுறத பார்த்தா எங்களுக்கு அப்படிதான் யோசிக்க தோணுது. தன்னுடைய வெற்றிக்காக ஒரு திமுகவுடைய ஆதரவும் இருந்தாதான் நம்மளும் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா தாவேகாவோட சேர்ந்து நம்மளும் தரைமட்டமா ஆயிடுவோம் எம்பி தேர்தல்ல அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது. எந்த அடிப்படையில தாவேகாவும் திமுகவும் ஒன்றிணைன்னு சொல்றாங்க? பிஜேபியை ஒரு துளி அளவு கூட எதிர்க்க துப்பு இல்லாத தாவேகா கூடிய திமுக இணையணும் சொல்லுங்க. தாவேகா திமுக இணையறது வாய்ப்பு இல்ல, திமுக அதிமுக இணையறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவெளியில பேசப்படுது. பொதுவெளியில 1000 கருத்துக்கள் சொல்லப்படலாம், அதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. அது வந்து ஒருத்தருடைய கருத்து, உங்க கருத்து ஒன்னா இருக்கும், என் கருத்து ஒன்னா இருக்கும், அது மாதிரி ஒருத்தருடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேருன்றது வந்து என்னுடைய பார்வையின்படி திமுக அதை ஏற்காது, எந்த காலத்திலயும் அது ஏற்காது. ஏன்னா திமுகன்றது ஒரு கொள்கையோட செயல்படக்கூடிய கட்சி. அதனாலதான் 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் உயிர் போடவே இருக்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் கொள்கையோட இருக்கக்கூடிய நாள் தான். இப்பயும் சொல்றேன், 50 வருஷம் திமுக ஆட்சிக்கே வரலனாலும் திமுகன்ற கட்சி இருந்துட்டே தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடியவங்களை கூட சேர்த்துக்கிட்டு பயணிச்சாதான் திமுக பயணிக்க முடியும். இவர்கள் அதிமுக வச்சுக்கிட்டுலாம் அந்த பயணத்தை திமுக எல்லாம் மேற்கொள்ள முடியாது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு இல்லையா? அதிமுகவும் திமுகவும் சேர இருந்துதான் அதிமுகவோட எம்எல்ஏக்கள்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? நீ வந்து ஒரு ஒழுக்கமானவன் நியாயமானவன் தானே நீங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே வெளியே வந்திருக்கணும்ல. அப்ப இத்தனை நாள் நடுவில் என்ன பேரம் பேசின்னு இருந்தீங்களா? எனக்கு இந்த அமைச்சர் கூட அந்த அமைச்சர் கூடன்னு அப்படிதானே? என்னைக்கு தப்பு இன்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சது அன்னைக்கு தப்புன்னு தெரியலையா? நீ தான் அம்மாவுடைய விசுவாசி, எம்ஜிஆர் உடைய விசுவாசின்னு பேசுறாங்களே, இன்னைக்கு வெளியே வந்தவங்களாம். இப்படி ஆனதுனால தான் நாங்க எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. எத்தனை நாள் கழிச்சு பண்ணாங்க? எடப்பாடி இவரும் பேசணும் ஒண்ணு பண்ணாங்களா? சரி, பேசுறதா ஒரு பார்வைக்கு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட அன்னைக்கே வெளியே வந்திருக்கணும், இல்ல அடுத்த நாள் வெளியே வந்திருக்கணும்ல. எத்தனை நாள் கழிச்சு வெளியே வராங்க? இவங்களுக்குள்ள எல்லா டீலிங்கும் முடிஞ்சு சோஃபா டிரான்ஸ்லேஷன்லாம் இதெல்லாம் மாறினது, டிரான்ஸ்ஃபர்லாம் மாறினதுக்கு அப்புறம் இவங்களுடைய ராஜினாமா நடக்குது. அப்ப வெளியில வந்தவங்க இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள், அடுத்த அமைச்சர், எம்எல்ஏக்கள்னு ஆக வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இதுல பாவப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா, தாவேகாக்காக 25 வருஷம்னு அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து உழைச்சாங்க பாருங்க, அவங்கள்தான் பாவப்பட்டவங்க. ஏன் சொல்றேன்னா, இவரெல்லாம் அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் உள்ளே வராங்க. ஒருத்தருக்கும் இவ்வளவு நாள் எடுத்ததுக்கு காரணமே அதுதான். தாங்கள் இந்த நிலைமைக்கு வரணும், இந்த மாதிரி மாறணும்ன்றது தான் அவங்களுடைய ஒரே எண்ணமாவே இருக்கு. பதவிக்கு வரணும். அதான் ஒரு அதிமுக தொண்டர் கூட கேட்டாங்க பாருங்க, ஏன்னா 5 வருஷம் பதவி இல்லாம இருக்க முடியாதா? நல்ல கேள்வி. அவரை அது வந்து அந்த வீடியோ கூட நல்ல வைரல் ஆச்சு. ஏன் சொல்றேன்னா, பதவின்றது மட்டுமே ஒரு அரசியல் கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா திமுக இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டாங்களே. கலைஞர் எம்ஜிஆர் கிட்ட 15 வருஷம் ஆட்சி இல்லாம இருந்தாரு. இப்போ 2011 இருந்து 21 வரைக்கும் ஆட்சி இல்லாம இருந்தோம். ஏன் இருக்கிறோம்? ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறோம்னு ஒண்ணு இருக்கு, இந்த நம்ம மக்களுக்காக இந்த இயக்கம் என்ன செய்ய போகுதுன்னு ஒண்ணு இருக்கு. அதற்காக தான் ஒரு இயக்கத்துல நாங்களாம் பயணிக்கிறோமே தவிர்த்து ஆட்சின்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இன்னைக்கும் திமுக காரன் ஒருத்தரும் அதான் சொல்லுவாங்க, ஆட்சியில இருக்கும் போதை விட ஆட்சியில இல்லாத போதுதான் திமுக காரன் 100 மடங்கு வலியோட இருப்பான். அதுதான் திமுக. அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.